நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்தரைச் சேர்ப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போலிருப்பவர், ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமை இல்லமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா,
ஓம் சாந்தி. எல்லா சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதுமைத்தன்மையின் ஆண்டு, ஒவ்வொரு நேரமும் புதுமைத்தன்மை. புதுமைத்தன்மையின் வழிகளில் நம்மளுடைய பாதங்கள் நடக்கட்டும். அதற்காக என்னுடைய மனசை எப்போவுமே காலியாக வச்சுருக்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளோக்கெல்லாம் மனசை க்ளீன் அண்டு கிளியராக வச்சுருக்கிறோமோ அந்தளவு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கான புது சிந்தனைகள், புது திசையை நோக்கிய பயணத்திற்கு உதவிகரமாக இருக்குது. புதுமைத்தன்மையின் எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ இன்றைக்கி பட்டி ஸ்டார்ட் ஆகுது. நான் பரிஸ்தா என்றால் யார் அப்படிங்கிற பட்டி 31 நாள் பட்டியினுடைய இன்று முதல் நாள். இது 17வது பட்டி. ஆக்சுவலி ஏஞ்சல் ஆஃப் சிவாவினுடைய இன்றைய முதல் நாள் பட்டியினுடைய டேட் முரளி. இன்றைக்கி நம்ம பட்டி பண்ண போகிறதே முரளி பார்த்திங்கன்னா 9/1/1995 அந்த வாணி. பட்டியினுடைய தலைப்பு ஒண்டர்ஃபுல்லானது. சாரி, இது முரளியின் தலைப்பு ஒண்டர்ஃபுல்லான முரளி. நிச்சய புத்தி நிச்சிந்த் விஜயி. நிச்சய புத்தி இருக்குது அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்னன்னா, அவங்க வெற்றி நிச்சயம் மற்றும் கவலை இல்லாத ஸ்திதி அனுபவம் பண்ணுவாங்க. வெற்றி நிச்சயங்கிற நம்பிக்கையில் இருப்பாங்க, அப்புறம் கவலை இல்லாத மகாராஜாவாக இருப்பாங்க. கவலை இல்லாத ஸ்திதி அனுபவம் ஆகும். அதுதான் நிச்சய புத்தியின் அடையாளம். இதுதான் இன்றைய இந்த முரளியினுடைய தலைப்பு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த முரளி பிராமணர்களுக்காக ஃபோக்கஸில் இருக்குது. இந்த முரளி பிராமணர்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பரிஸ்தாங்கிற பட்டி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பரிஸ்தாவுனுடைய பாயிண்ட்ஸை நம்ம எடுக்கணும். ஸோ ஞானத்தின் அந்த பாயிண்ட்ஸை நம்ம கேட்ச் பண்ணணும் பரிஸ்தாவுக்காக. இந்த வாய்ப்பு இது பார்த்திங்கன்னா ஒரு புது பார்வையோட, புது லுக்கு, புது கண்ணோட்டத்தோட அந்த முரளியை நம்ம பார்க்குறோம். பரிஸ்தா புத்தியில் வச்சுக்கிட்டு முழு முரளியை நம்ம தேடுறோம். அப்போ இது ஒரு விசித்திரமான, ஒரு சுகமான ஒரு அனுபவம். எப்படி புது விஷயம் புதுமையாக நம்மளுடைய முரளியை நமக்குள்ளே எப்படி கிரகணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தடாகவும் இருக்குது. அப்போ அந்த ஆனந்தத்தில் நம்ம மூழ்கக்கூடிய பொன்னான வாய்ப்பாக இருக்குது. அப்போ ஆத்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆத்மா முன்னேற்றமும் அங்கே இருக்குது. ஏன்னா புதுமையான உணர்வு நம்மளை புருஷார்த்தத்தில் தூண்டுது. பரிஸ்தாவுக்குனுடைய விஷயத்தை பற்றி நமக்கு நிறைய தெரியும். அதுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. நிறைய முரளிகள் பரிஸ்தாவை பற்றி வந்திருக்குது நிறைய. பரிஸ்தா என்றால் அப்படிங்கிற புக்கு ஒரு பக்கமாக சேமித்து வைத்து எல்லா முரளியிலேருந்து எடுத்து அது ஒரு புக்காகவே இருக்குது. 142 பாயிண்ட்ஸ் இருக்குது அதில். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ கச்சானா நம்ம கையில் கிடைக்க போது அதை எக்ஸ்ட்ரா லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம். நேற்று சாயங்காலம் வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கலை, என்ன பண்ணலாம், புதுமையாக என்ன அப்படின்ட்டு நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஃபரிஸ்தானா யோசிக்கிறதுனால நடக்கிற பொருள் விஷயம் கிடையாது. அதற்காக அந்த களத்துக்குள்ளே குதிக்க வேண்டியது இருக்கும். அப்பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் சிஸ்டம் ஆகட்டும், எண்ணங்களுடைய அந்த ஒரு தொகுப்பாகட்டும், அது பரிஸ்தாவாக மாறிடணும். அப்பொழுது நம்மளுடைய ஆச்சரணத்தில் கூட, நம்மளுடைய நடத்தையில் கூட அந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபம் தெரியணும். நம்மளுடைய நடத்தை மற்றும் முகத்தில் தெரியணும். அதாவது அனுபவம் ஆகணும். நமக்கும் அனுபவம் ஆகணும், மற்றவங்களுக்கும் அனுபவம் ஆகணும். இந்த விஷயத்தில் நம்மளுடைய தாதிகள் இருக்காங்க, நம்மளுடைய பிரம்மா பாபா இருக்கார். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக நம்ம முன்னாடி எல்லா காரியமும் செஞ்சுட்டு இருந்தும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணாங்க. கர்மயோகியாக இருந்துட்டு கூடவே உலக விஸ்வ சேவை அப்படிங்கிற டைட்டில் காரியம் ஆற்றியவாறே விஸ்வ கல்யாணக்காரியாக அவங்க காரியம் ஆற்றினாங்க. அதன் கூடவே விஸ்வ சேவாதாரியாக இருந்தாங்க. இவ்வளோ ஆத்மாக்கள் நடுவில் இருந்து காரியம் செய்தும் கூட அவங்களுடைய பரிஸ்தா ஸ்திதி, அதாவது டபுள் லைட் ஸ்திதி எப்படி இருந்தது, எப்படி அவங்க உலகத்தினுடைய எல்லா சம்பந்தங்களையும் அவங்க எல்லாரு கூடயும் கரெக்டாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க பரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலச்சிருந்தாங்க. லைட்டாக இருந்தாங்க, லேஸாக இருந்தாங்க. எந்த ஒரு பந்தனமும் இல்லை, எந்த ஒரு சுமையும் இல்லை. எப்போவுமே லேஸாக இருந்தாங்க. எந்த ஞானத்தை கேட்டு அவங்க அந்த மாதிரியான உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்களோ அதே வாணியை தான் நம்மளும் கேட்டுட்ருக்கோம். நமக்காகவும் அதே கஜானாவை தான் பாப்பா திறந்துட்டுருக்கிறாரு. புருஷார்த்தமும் அதே தான், கஜானாவினுடைய வாசலும் அதே தான்.
கஜானாவும் அதே தான். ஆனால் அவங்க அந்த ஆன்மீக தன்மையோட ஸ்ரத்தையோட காரியம் செஞ்சாங்க. அவங்க ஒவ்வொரு காரியமும் ஆத்மீக தன்மையோடு செஞ்சாங்க. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து அவங்க லெவலுக்கு போகிறதுக்கு நமக்கு இன்னும் முயற்சி நிறைய தேவைகள் இருக்குது. நம்ம இன்னும் வீணான விஷயங்கள்லேருந்து இன்னும் விடுபடலை. வீணானது அப்படிங்கிற வலைக்குள்ளே நம்ம மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எது வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரலையோ அது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகுது அப்படின்னு அப்போ தான் சொல்ல முடியும். இந்த வீணானது போயிட்டுருக்கிறதுனால நம்மளால் சமர்த்த ஆக முடியலை, சமர்த்தியசாலிகளாக ஆக முடியலை. சமர்த்த அப்படின்னா திறமை மிக்கவர், வல்லவர், சக்தி நிறைந்தவர் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்குது. சகலகலா வல்லவர் என்று புத்தாண்டாக இருக்கிறதுனால புதுமைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஃபரிஸ்தாவுக்கும் முன்னாடி இன்றைக்கி வந்து 2026ஆம் ஆண்டு தொடங்கிடுச்சு 12 மணிக்கெல்லாம். 26 லெட்டர் இருக்கு இல்லையா இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ எனக்கு ஈவினிங் வந்து நேற்று தோணுச்சு, எப்போல்லாம் நமக்கு மனசு காலியாக இருக்குதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ரிப்பீட் பண்ணணும். அப்போ மனசு வந்து இன்னும் லேசாயிரும். சுமையாக இருக்கிற மனசு ரொம்ப தைரியமாக மெதுவாக பொறுமையோடு அதை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஃபீட் பண்ணணும். அதாவது உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும், செலுத்தணும் இந்த விஷயத்தை. நிறைய சோமான்கள் அப்படி போயிட்டு வரும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, ஸ்மிருதியில் வந்தது. அந்த நினைவு வந்ததுலேருந்து நான் அடிக்கடி ரியலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாபா அன்றைக்கி சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடி, எது வரைக்கும் குழந்தைங்க நீங்கள் ரிவைஸ் பண்ணலையோ அது வரைக்கும் உங்களுக்கு ரியலைஸ் ஆகாது. அதனால் ஞானம் இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அதை எவ்வளோக்குள்ளோ ரியலைஸ் பண்ணுறீங்களா, ரியலைஸ் எப்போ ஆகும், எப்போ அது ரிவைஸ் பண்ணுறோமோ அப்போ. அதனால் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவைஸ் அதுதான் ப்ராக்டிக்கல். அப்புறம் தான் ரியலைஸ் ஆகும், ஃபீல் ஆகும். அதாவது மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், திருப்பி. அப்போ நம்மளுடைய ரியலைசேஷன் இன்னும் டீப்பாக போயிட்டுருக்கோம். அதாவது புரிந்துணர்தல், அண்டர்ஸ்டாண்டிங், உணரும் சக்தி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ புருஷார்த்தம் இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கும். புருஷார்த்தம் ரியலைஸ் ஆகும்போது தான் புருஷார்த்தம் மேல் நோக்கி போகும். அது வரைக்கும் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்மளுடைய ஸ்திதி வந்து தானாகவே அது உருவாகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த ரியலைசேஷன் மூலமாக, அதுக்கு முன்னாடி ரிவைஸ் மூலமாக. அதனால் இப்போ எல்லோரும் ஒரு நிலையோடு உட்காருங்க. நான் 26 சொமான் சொல்ல போகிறேன். 26 லெட்டரை வச்சு அதை ரிவைஸ் பண்ணலாம். நான் ரிவைஸ் பண்ணுறேன், நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். இந்த சொமான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு சகஜமான, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொமான் கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் சொல்கிறேன், நான் ரியலைஸ் பண்ணது, ஓகே, ரிவைஸ் பண்ணது, அதை ரிவைஸ் பண்ணுறேன். 2026ஆம் வருஷமாக இருக்கிறதுனால குறைஞ்சது 2 தடவையாவது இந்த 2026ல் 26 சொமான 2 தடவையாவது குறைஞ்சது ரிவைஸ் பண்ணுங்கள். மூடி டைம் இருந்ததுன்னா நிறைய தடவை நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்சது 2 தடவை. ரொம்ப அவசரமாகலாம் ரிவைஸ் பண்ணாதுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக, அன்பாக, மெதுவாக, அழகாக ரிவைஸ் பண்ணுங்கள். இதுக்காக போய் உட்காரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நடந்துக்கிட்டே இப்போ இங்கேருந்து ஹாலில் இருக்கோம், ஹால்லேருந்து இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா வெளியில் போகும்போது வாண்டபன் உள்ளுக்குள்ளே போய் சேர்றது வரைக்கும் இதை ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுக்கலாம். ஏன்னா சேவை காலத்தில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிஸியாகிடுறோம். நமக்கு அந்த இடத்துல அந்த பிஸியினுடைய வைப்ரேஷனை நம்ம பரப்பி வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல பாபா நினைவோ சோமான் நினைவோ ஒரு நினைவும் வர்றதில்லை. ஏன்னா அந்த வைப்ரேஷனை நம்ம பரப்பி வச்சுருக்குறோம். அப்போ அங்கே போனோடனே நம்ம பிஸியினுடைய வைப்ரேஷன் நம்மளை பற்றிக்குது. அப்போ இந்த மாதிரியான வைப்ரேஷன் நமக்குள்ளே அங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல ப்ராக்டிஸ் இங்கேருந்தே பண்ணிட்டு போகணும். அப்போ தான் அங்கே போனால் அந்த நினைவு வரும். இல்லைனா அங்கே ஏற்கனவே நம்ம உருவாக்கப்பட்டது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பல வருஷமாக அங்கேயே நிலை பெற்று இருக்குது அந்த வைப்ரேஷன். அங்கே போனோன்னா அது பற்றிக்குது, உடனே நம்ம பிஸி மைண்டு நமக்கு தானாகவே மாறிடுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம அப்படி உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால் இங்கே வழியிலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுடைய சேவை காலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்போ இந்த நினைவுகள் சக்திசாலியான ரிவைஸ் அண்ட் ரியலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த ஏற்கனவே நம்ம பண்ணி வச்ச பிஸியினுடைய வைப்ரேஷனை கிராஸ் பண்ணி அதை மேலே வெற்றி அடைஞ்சு இந்த சுரூபம் நிலச்சிருக்கும். புரிந்ததா? அப்போ டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும்.
அப்போ நடக்கும்போது, சுற்றும்போது, வரும்போது, போகும்போது பாபா சொல்கிற மாதிரி நம்ம இந்த ப்ராக்டிஸ் நம்ம பழக்கமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சமஸ்காரம், புது சமஸ்காரம் நமக்குள்ளே உருவாயிரும். அது ஒரு பழக்கமாக மாறிடுது. அந்த பழக்கம் என்ன ஒரு பழக்கத்தை நம்ம விதைச்சோமோ அது தானாகவே அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது, நம்மளே அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக. அதனால எல்லாம் கான்சன்ட்ரேஷனாக ஒரு நிலையோட உட்காருங்க, ஸ்ட்ரைட்டாக ஸ்டெடியாக. கண்களை மூடிக்கொள்ளலாம், ஆனால் மனசினுடைய கண்கள் எப்போவுமே திறந்திருக்கணும். மனசுங்கிற கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி வச்சுருக்கணும். இந்த கண்ணை மூடிடுங்க, வெளிப்புற கண்ணை. அதாவது முழு கான்சன்ட்ரேஷன், முழு விழிப்புணர்வோட இந்த பாயிண்ட்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்திதி ஃபரிஸ்தா வரைக்கும் போய் சேர்றதுக்கான, ஃபரிஸ்தா ஸ்டேஜ், டபுள் லைட் ஸ்டேஜ் வரைக்கும் போய் சேர்றதுக்காக இந்த 26 சோமான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். முதல் சோமான் நான் அப்படில ஏக்காக நான் ஆடாத, அசையாத, ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஃபரிஸ்தா ஆவேன். நான் ஆடாத, அசையாத, ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஃபரிஸ்தா. ரெண்டாவது, நான் பிரம்மாண்டத்தின் ஊர்ஜாவால், அந்த எனர்ஜியால், ஆற்றலால் நிறைந்த ஆத்மா. நான் பிரம்மாண்டத்தின் எனர்ஜியால், ஆற்றலால் நிறைந்த ஆத்மா. நான் பிரம்மாண்டத்தின் ஊர்ஜாவால், ஆற்றலால் நிறைந்த ஆத்மா. மூணாவது சி, சைத்தன்ய மூர்த்தி. நான் மதுபனின் 4 தாமத்தின் சைத்தன்ய மூர்த்தி ஆவேன். மதுபனின் 4 தாமங்களின் சைத்தன்ய மூர்த்தி ஆவேன். நான் மதுபனின் 4 தாமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே மதுபனில் இந்த 4 தாமனுடைய சைத்தன்ய மூர்த்தி ஃபரிஸ்தா ஆவேன். அடுத்து டி, 4வது, நான் சம்பூர்ணமான டிட்டாச்சாக இருக்கக்கூடிய சாட்சி பார்வையாளன் ஃபரிஸ்தா ஆவேன். நான் சம்பூர்ணமாக, முழுமையாக டிட்டாச்சாக இருக்கக்கூடிய, சாட்சி பார்வையில் இருக்கக்கூடிய ஃபரிஸ்தா ஆவேன். நான் அளவுக்கு அதிகமான, கணக்கிட முடியாத ஊர்ஜாவால் நிறைந்த, ஆற்றலால் நிறைந்த அதிகாரி ஆவேன். அதிகாரி ஃபரிஸ்தா ஆவேன். நான் ஆத்மா, பறக்கும் பறவை ஃபரிஸ்தா ஆவேன். நான் பரமாத்மாவின் பவித்ரதாவின் கங்கோத்ரி ஆவேன். நான் ஹோலி ஸ்டார், புனிதமான நட்சத்திரமாவேன். நான் இச்சா மாத்திரம் அவித்யாவாக இருக்கக்கூடிய, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத திருப்தி மணி ஃபரிஸ்தா ஆவேன். நான் பரமாத்மாவின் சக்திகளின் ஜுவாலாமுகியாக இருக்கின்றேன். நான் யோக அக்னியின் மகா கடலாக இருக்கின்றேன். நான் பரமாத்மாவின் அன்பான திறந்த வானமாக இருக்கின்றேன், திறந்த ஆகாயமாக இருக்கின்றேன். நான் மாஸ்டர் பூதநாதனாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, நிராகாரி, நிர்விகாரி, நிர்விக்ன சுரூப ஃபரிஸ்தா ஆவேன். நான் சதா ஆரோக்கியமான, நோயற்ற ஆத்மா ஃபரிஸ்தா. நான் பரமாத்மாவின் அன்பின் பவர் ஹவுஸாக இருக்கின்றேன். நான் அனைத்து கேள்வியிலிருந்தும் விடுபட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் சூரியனாக இருக்கின்றேன்.
நான் ருத்ர யஜ்யத்தின் மகா ஜுவாலையாக இருக்கின்றேன். நான் பரமாத்மா சக்திகளின் மலையை பொழிவிக்கக்கூடிய இந்திரனாக இருக்கின்றேன். நான் அஜண்ட பிரஜண்டமான தபஸ்வியாக இருக்கின்றேன். நான் உபராம் ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஃபரிஸ்தா ஆவேன். நான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வுடைய ஆத்மா ஃபரிஸ்தா. நான் விஸ்வ கல்யாணக்காரி மஷியாகும் இறை தூதுவனாவேன். நான் சக்திசாலியான சகலகலா வல்லவனாக இருக்கக்கூடிய சம்ராட் சக்கரவர்த்தியாக இருக்கின்றேன். சகலகலா சக்கரவர்த்தி ஆவேன். நான் ஊக்கம் உற்சாகம் என்னும் இறக்கைகளால் பறக்கக்கூடிய மற்றும் பறக்க வைக்கக்கூடிய சூட்சும வதனவாசி ஃபரிஸ்தா ஆவேன். ஓம் சாந்தி. அதனால் புதுசாக ஒரு சோமான நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த புதுசாக க்ரியேட் பண்ண சோமான மனசுக்குள்ளே அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். அப்போ புத்தி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிரும் தானாகவே. எப்படி பாபா இன்றைக்கி சொல்கிறாரு, இன்றைக்கி பாபா வந்து உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு. அதனால் இன்றைய முரளியிலேருந்து நம்ம ஃபரிஸ்தா அப்படிங்கிற விஷயத்துக்கான 3 விஷயங்களை பார்க்கலாம். ஃபரிஸ்தா என்றால் விஸ்வ ரக்ஷக், உலகை பாதுகாப்பவர். முரளியினுடைய ஆரம்பமே பாபா உலக ரக்ஷகர்கள் அப்படின்னு தான் பார்க்குறாரு. உலகை பாதுகாப்பாளர்கள் அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்குறாரு. அதனால் ஃபரிஸ்தா என்றால் விஸ்வ ரக்ஷகர், உலகத்தை பாதுகாக்கக்கூடிய. உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உலகத்தை நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்த ஃபரிஸ்தா அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திமான். 3வது ஃபரிஸ்தா என்றால் விஸ்வ கல்யாணக்காரி. 3 சோமான். ஃபர்ஸ்ட் ஃபரிஸ்தா அப்படின்னா விஸ்வ ரட்சகர், உலகை பாதுகாப்புறவங்க. அப்புறம் 2வது ஃபரிஸ்தா அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவான். 3வது ஃபரிஸ்தா அப்படின்னா விஸ்வ கல்யாணக்காரி. அதனால் விஸ்வத்தை பாதுகாக்கிறவங்க, உலகத்தை பாதுகாவலர்கள் அப்படின்னா ஆன்மீக சேவாதாரி. ஆத்மாக்கள் உடஞ்சி போயிருக்கு, வாடி போய் கிடக்குது. அது துக்கங்கள் அப்படிங்கிற அக்னியில் எரிஞ்சிட்ருக்குது, துடிச்சிட்ருக்குது, கதறிக்கிட்டு இருக்குது. விகாரங்களின் என்ற அக்னியில் வறுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆத்மாக்களை நம்ம பாதுகாக்கணும். அநேக விதமான துக்கம் அசாந்தியில் யார் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ அந்த எல்லா ஆத்மாக்களையும் நம்ம பாதுகாக்கணும். அதாவது வழி தவறி போயிட்டாங்க, யாரெல்லாம் வழி தவறி போயிட்டாங்களோ, எந்த ஆத்மாக்கள் ரொம்ப காலியாக ஆகிட்டாங்களோ, எம்டி ஆயிடுச்சோ, யார் உதாசாக இருக்காங்க, அந்த மனம் உடைந்து போனவங்களாக இருக்காங்க, அந்த எல்லா ஆத்மாக்களையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளே ஃபஸ்ட்டு நிறைக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்க முடியும். நம்மகிட்ட இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? சர்வசக்திகளால் நம்மளே நிறைக்கணும். ஆன்மீக சேவை யார் செய்ய முடியும் அப்படின்னா, யார் ஆன்மீக சஸ்திரதாரியாக இருக்காங்க, சக்திகள் நிறைந்தவங்களாக இருக்காங்க, அவங்க தான். நம்மக்கிட்ட என்னெல்லாம் ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்கள் இருக்குதோ அது எப்போவுமே சதா ரெடியாக இருக்கணும். அப்போ தான் சமயத்தில் தேவைப்படும் போது நம்மளால் காரியத்தில் யூஸ் பண்ண முடியும். பாபா வந்து சொல்கிறாங்க அடிக்கடி, அதிக கால பயிற்சியினுடைய சமஸ்காரம் தான் தேவையான நேரத்தில் நமக்கு காரியத்தில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கிடையாது, நான் கடைசி நேரத்தில் ஷிபாபான்னு சொன்னேன், பாபா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது அங்கே காரியத்தில் வந்துடும், நான் வந்து மாயின் மீது வெற்றி அடைஞ்சிருவேன். அப்படி கிடையாது, அப்படி நடக்காது. அது மேஜிக் கடையெல்லாம் கிடையாது. ரொம்ப காலத்தினுடைய சமஸ்காரங்கள் நமக்கு ஊறி போகாத வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் நினைப்போம் ஷிபாபான்ட்டு பாசிட்டிவாக தான் நினைப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் மாயாவினுடைய தாக்குதலும் இருக்கும். ரெண்டும் மாற்றி இருக்கும். எது பவர்ஃபுல்லாக இருக்கோ, எது அதிக ப்ராக்டிஸ் இருக்கோ அதுதான் அங்கே ஜெயிக்கும். மாயா என்ன சொல்லும், உனக்கு என்ன சக்தி இருக்குது, நீ என்னைக்கு யோகா பண்ண, நீ என்னைக்கு அமிர்தவில் எந்திரிச்ச, நீ என்னைக்கு தாரணை பண்ண, நீ என்னைக்கு சுத்தமான உணவு சாப்பிட்ட, நீ என்னைக்கு வந்து எல்லாரையும் ஆத்மாவை பார்த்த, நீ என்னைக்கு வந்து எனக்கு பாபா கூட நீ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண, நீ பாபா கூட எப்போ இருந்த, நீ சாப்பிடும்போது பாபாவை நினச்சியா, இல்லை நீ குளிக்கும்போது பாபாவை நினச்சியா, நடக்கும்போது பாபாவை நினச்சியா,
சர்வ சக்திகளை நீ எடுத்து அவர்கிட்ட வந்து எப்போ எடுத்த? நீ ஈவினிங் யோகா பண்ணியா, காலையில் யோகா பண்ணியா, நடுவில் டிராஃபிக்ன்றோடு தான் யோகா பண்ணியா, எப்போ தான் யோகா பண்ண? எப்போ பார்த்தாலும் நீ சேவைன்னு இருந்தா, இல்லை வீணான விஷயங்கள் நினச்சிட்டு இருந்தா, நீ எப்படி சக்திசாலி? நீ வீக்கான ஆத்மான்னு சொல்லும். அது என்ன சொல்லும்? ஸ்ரீபாபா கிடையாது, நான் இருக்கேன் உனக்கு, என்னை தழுவிக்கொள் அப்படின்னு மாயா வந்து நிற்கும். என்னை நீ தழுவிக்கொண்டால் முழு உலகத்தையும் நான் உனக்கு சொர்க்கமாக்கி தருவேன் அப்படின்னு மாயா சொல்லும். ஏன்னா நமக்கு அதிக காலத்தினுடைய பயிற்சி இல்லை, அதனால் அனுபவம் இல்லை, அதனால் டக்குன்னு நம்ம அதுக்கு வசமாயிரும். அதனால் திடீர்னு வரக்கூடிய பேப்பர் அந்த டைமில் நம்ம எவ்வளோ அதிக காலமான பயிற்சி வச்சுருக்கிறோமோ அந்த பயிற்சியினுடைய சமஸ்காரம் தான் அங்கே வேலை செய்யும். ஏன்னா திடீர்னு வந்தால் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நமக்குள்ளே என்ன ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்கோ இருக்குது அப்படின்னா அது வந்து வேலை செய்யும், அது நம்மளை காப்பாற்றும். இல்லை அப்படின்னா சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு வசமாயிரும். அதனால் ஆன்மீக அஸ்திர சஸ்திரங்களை நம்ம எப்போவுமே நமக்கு தயாராக வச்சுருக்கணும். அதுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் தடவி துருப்பிடிச்சு போயிருக்கக்கூடாது. எப்படி ஔவையார் பார்த்தீங்கன்னா அதியமான் நெடுமான் நஞ்சுங்கிற அந்த ராஜா வந்து அவங்களுக்கு நெல்லிக்கனி கொடுத்துருப்பார். அவங்களுக்குள்ள பரஸ்பரம் நல்ல ஒரு நட்பு இருக்கும். அதன் காரணத்தினால மலையமான் திருமுடிக்காரி அப்படிங்கிற வேலிற்குள் அரசனோட யுத்தம் நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் பார்க்குறாங்க, அந்த வேலிற்குள் அரசன்ட்ட அஸ்திர சஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்குது, போர் படை நிறைய இருக்குது, ஆனால் அதியமான் நெடுமான் நஞ்சுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ யுத்தம் நடந்தால் கண்டிப்பாக அதியமான் நெடுமான் நஞ்சு இறந்துருவார் அப்படின்ட்டு, அவங்க தோற்றுருவாங்க அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க, தூதாக போகிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க? பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அதியமான் நெடுமான் நஞ்சினுடைய இருக்கக்கூடிய எல்லா அஸ்திர சஸ்திரமும் துருப்பிடிச்சு போயிருக்குது, ஆனால் உனக்கு தேஞ்சு போயிருக்குது, அதனால் நீ அவங்ககிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த செய்யுள் வரும், பாடத்தில் வரும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மறைமுகமாக அதியமான் நெடுமான் நஞ்சிக்கு போர் பயிற்சியினுடைய அனுபவம் கிடையாது, அதிகமாக போரில் அவர் ஈடுபடல, அதனால் அவருடைய அஸ்திர சஸ்திரம்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கு. உன்னுடையது போர் நீ பண்ணிகிட்டே இருக்கிற, உன்னுடைய போர் பண்ணி தேஞ்சு போயிருக்குது, அதாவது யுத்தத்தில் யூஸ் ஆகிட்டு இருக்குது, அதனால நீ அவங்ககிட்ட வச்சுக்கிட்டேன்னா அவன் துருப்பிடிச்சு போகிற கத்தியால் உன்னை ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சும்மா, அதாவது உண்மையை மறைச்சி அப்படி வெளியே சொல்கிற மாதிரி அந்த செய்யுள் சொல்லுவாங்க. அவன் துருப்பிடிச்சு போயிருக்கு, அதனால் அவங்ககிட்ட வச்சுக்காத. அதாவது அவர் யுத்த அனுபவமே கிடையாது, ஆனால் அப்படி சொல்லி அந்த போரை நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற செய்யுள்ள நம்ம பாடத்தில் வரும். அதே போல் எப்போ அஸ்திர சஸ்திரம் தேவை அந்த நேரத்தில் அது துருப்பிடிச்சு போயிருந்தது அப்படின்னா, அதாவது நம்மகிட்ட இருந்தது அஸ்திர சஸ்திரம், ஞானங்கிற அஸ்திர சஸ்திரம், ஆனால் யூஸே பண்ணல, அதை எடுக்கவே இல்லை, அது துருப்பிடிச்சு போச்சு அப்படின்னா அது சமயத்துக்கு யூஸ் ஆகாது இல்லையா? அது வெட்டாது, ஏன்னா காயப்படுத்தும், ஆனால் வெட்டாது. ஃபரிஸ்தா அப்படின்னா எவர் ரெடி, எப்போவுமே ரெடி. யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது, நான் இப்போ என்ன பண்ணணும். தீ பற்றி எரியுது, தீ அணைக்கக்கூடிய ஃபயர் பிரிகேட் இருக்காங்க, அவங்க அந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருப்பாங்களா, என்ன பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், ஏ பிளான் பி பிளான் அப்படின்லாம் பிளான் பண்ண மாட்டேன், டக்குன்னு காரியம் செய்யணும், எவர் ரெடி, இல்லைன்னா போச்சு. அதேமாதிரி மிலிட்ரி கூட யார் தீப்பற்ற வச்சது, எப்படி தீப்பற்றிச்சு, என்ன காரணம், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய காரியம் என்ன, தீயை அணைக்கணும், அவ்வளோதான். பாபா எத்தனை தடவை நமக்கு டைட்டில் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் தீயணைப்பு படை வீரர்கள். அதனால் நம்ம இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது, இவருடைய சமஸ்காரம் எப்படி இருக்குது அப்படி இருக்குது, இவருக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்மளுடைய காரியம் என்ன இருக்கோ அது எப்போவுமே அதுக்கு ரெடியாக இருக்கணும் சேவை களத்தில். அப்போ அஸ்திர சஸ்திரங்கள் நம்மள்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரியம் செய்வோம். அதனால் ரெடியாக இருக்கணும் எப்போவுமே. ரெடி அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே ஸ்மிருதியில் இருக்கணும், ஸ்மிருதி சுரூபமாக இருக்கணும். நம்மக்கிட்ட அஸ்திர சஸ்திரங்கள் ரெடியாக இல்லைன்னா அது இருக்குது, ஆனால் அதை நான் கூர்மைப்படுத்தலை, துருப்பிடிச்சு போயிருக்கு, இல்லைன்னா அதை யூஸே பண்ணக்கூடிய அனுபவமே எனக்கு இல்லை, ரியலைஸ் பண்ணல அப்படின்னா அதை காரியத்துக்கு யூஸ் ஆகாது, டைமுக்கு மறந்து போயிடும், ஃபஸ்ட்டு ஞாபகமே வராது. அதனால் நம்மகிட்ட என்னெல்லாம் ஞான சஸ்திரங்கள் பாபா கொடுத்துருக்காரோ அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், அதை அப்படியே ரியலைஸ் பண்ணணும், கூடவே அதன் மேலே ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த அஸ்திர சஸ்திரங்கள் நம்மளுடைய காரியத்தில் யூஸ் ஆகும். அப்போ நமக்கு வெற்றி கிடைக்கும். உலக ரக்ஷகர், உலகை பாதுகாப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்திர சஸ்திரதாரி, சஸ்திரங்கள் இருக்கணும், பாதுகாக்கணும். அப்படின்னா எந்த ஆத்மாக்கள்லாம் வீணான விஷயங்களில் மாட்டிகிட்ருக்காங்க, விகார விஷயங்களில் மாட்டிகிட்ருக்காங்க, டிஜிட்டலினுடைய மாயையினுடைய அந்த நெட்டில் மாட்டிகிட்ருக்காங்க, டிஜிட்டல் மாயா பெரிய வலைத்தளம், அதுக்குள்ளே அந்த வலைக்குள்ளே மாட்டிகிட்ருக்காங்க. அதற்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
அதுவும் இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். எது முடிஞ்சுதோ அது முடிஞ்சுது. இன்று இப்பொழுது ஒரு புது எண்ணத்தோட, புது திடத்தன்மையோட, புது ஸ்டெப்பை இந்த மார்க்கத்தை நோக்கி நம்ம எடுத்து வைக்கலாம். உலகை பாதுகாவலர் அப்படின்னா, விஸ்வ ரக்ஷக் அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னுடைய ரக்ஷகராக இருக்கணும். அதாவது எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்போ தான் பாதுகாப்பு செய்வதற்கு நம்ம ப்ராக்டிக்கல் ரூபத்தில் பயிற்சி பெற்றவர்களாக மாற முடியும். அடுத்தது ஃபரிஸ்தா அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவான். ஒரு சக்தி கூட கம்மி கிடையாது, எல்லா சக்தியும் இருக்குது நமக்குள்ள. மாஸ்டர் சர்வசக்திமான், சர்வ சக்திகளாலும் நிறைந்த ஆத்மா. சமர்த் சுரூப், சகலகலா வல்லவன் அப்படிங்கிற சுரூபம். அப்புறம் பவர்ஃபுல், எந்த ஒரு பலவீனமும் இல்லை, எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. எப்போவுமே தன்னுடைய ஸ்டேஜில் ஃபிக்ஸ்டாக அதை செட்டாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் அதன் மேலே கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அதை சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அது ப்ராக்டிக்கல் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. சர்வ சக்திகள் என்றால் என்ன? அப்போ தான் அந்த சக்திகள் மேலே நமக்கு ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுருக்கணும். எந்த காரியம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு செய்ய வேண்டாமோ அதில் ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்போ தான் சொல்ல முடியும் மாஸ்டர் சர்வசக்திவான். இல்லைன்னா எப்படி மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்ல முடியும்? எங்கே நிர்ணயம் பண்ணணுமோ அங்கே உடனே டக்குன்னு நிர்ணயம் பண்ணணும். என்ன பண்ணணுமோ அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அப்போ தான் மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்லணும் முடியும். அந்த நேரத்தில் உட்காந்து யோகா பண்ண வேண்டிய அவசியம் வரக்கூடாது. ஏற்கனவே நிறைஞ்சு இருக்கணும். ஆல்ரெடி யோகா பலத்தை முதல்ல சேர்த்து வச்சுட்டு அப்புறமா யுத்த காலத்தில் போகணும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல உட்காந்துட்டு சக்தியே வா வானா எப்படி வரும்? பாபா என்ன சொல்கிறார்? வெறும் நீங்கள் கூப்பிடுங்க, நான் ஆவாகனம் செய்கிறேன், சக்தியே வா. இப்படி பீமன் வந்து கடோத்கச்சனை கூப்பிடுவார் தன்னுடைய பையன். கடோத்கச்சா, அப்பாவுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, உடனே வா அப்படின்னு ரத்தம் ஒரு துளியை விட்டோன்னே இதோ வந்தேன் தந்தையே அப்படின்னு அங்கே வந்து நிற்பார், பிரகட் ஆவார். அதே போல் சக்திகள் வந்து நம்ம முன்னாடி உடனே வா அப்படின்னு சொன்னால் ஆஜராகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? கூப்பிடுறது கூட முதல்ல எப்படி நம்ம சக்தியை பற்றி என்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும், சக்தி இருக்குனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த சக்திகள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணும், எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் டீட்டெயில் நம்மகிட்ட இருக்கும்போது தான் நம்ம அந்த சக்தியை உரிமையோடு கூப்பிட முடியும், புரிந்துணர்தலோடு கூப்பிட முடியும். அதிக காலமாக, ரொம்ப காலமாக அந்த சக்திகள் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். அந்த சக்திகளை நம்ம பயிற்சி பண்ணியிருக்கணும் ப்ராக்டிக்கலில். அதனால் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற சொமானோட எல்லா சக்திகள் மேலேயும் நம்ம சிந்தனை பண்ணி அதை ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய அனுபவங்களை நம்ம நிறைக்கணும். அதன் மேலே காரியம் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும். அதை அனுபவம் பண்ணணும். ஒவ்வொரு சக்தியும் அனுபவம் பண்ணணும், ப்ராக்டிக்கலில் அப்ளை பண்ணணும், அதை சிந்தனை பண்ணணும், ப்ராக்டிக்கலை மீண்டும் அனுபவம் பண்ணணும், அப்ளை பண்ணணும் சமயத்தில். இதுவும் ரொம்ப 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 முக்கியம். சர்வ சக்திகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது 8 மட்டும் கிடையாதுல, நிறைய சக்திகள் இருக்குது. அதை கொண்டு வாங்க, அதை சிந்தனை பண்ணுங்கள், அதை லிஸ்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்து அதை வச்சு சிந்தனை பண்ணுங்கள். அப்போ தான் அதனுடைய அதனுடைய ஒரு பாதிப்பு நமக்குள்ளே இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும். அப்போ டைமுக்கு அது காரியத்தில் யூஸ் ஆகும், அது ஸ்மிருதியில் வரும். இப்போ ஃபரிஸ்தா என்றால் யார்? ஃபரிஸ்தா என்றால் மாஸ்டர் சர்வசக்திமான். கர்மேந்திரியங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, எதை பார்க்கணும் அது பார்க்கணும், அது பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாது. ஒரு செகண்டில் அது பார்க்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் ஒரு செகண்டில் அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்து லாஸ்ட்டு ஃபரிஸ்தா என்றால் விஸ்வ கல்யாணக்காரி. விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட பார்வை உடையவங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு உடையவங்க தான் விஸ்வ கல்யாணக்காரி ஃபரிஸ்தா. எல்லைக்கு அப்பாற்பட்ட திருஷ்டி, எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி, உள் உணர்வு, எல்லைக்கு அப்பாற்பட்ட கிருத்தி, காரியம் செய்யக்கூடியவங்க. வியாபகமான வியாபித்த எண்ணங்கள், வியாபித்த திருஷ்டி, அதாவது பரந்து விரிந்த உணர்வு உடையவங்களாக இருக்கணும். ஃபரிஸ்தா அவங்க தான் விஸ்வ கல்யாணக்காரி. எல்லைக்குட்பட்ட விஷயம் கிடையாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள் உடையவங்க. ஏன்னா நம்ம விஸ்வ கல்யாணக்காரி, முழு உலக உருண்டை நம்ம கையில் இருக்குது. என்னுடைய கிராமம், என்னுடைய சென்டர், என்னுடைய ஊர், நான் இந்தியன், கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்ட்டுலாம் நம்மளுடைய கண்ணோட்டம் இருக்குது. நான் தமிழன் அப்படிங்கிற உணர்வு ஊறி போய் இருக்குது. அப்படின்னு அவங்க விஸ்வ கல்யாணக்காரி எப்படி ஆக முடியும்? விஸ்வ கல்யாணக்காரனா தமிழ் என்ன, இங்கிலீஷ் என்ன, தெலுங்கு என்ன, கன்னடம் என்ன, எல்லாமே நம்முடையவர்கள். எந்த ஜாதி மதம் யாராக இருந்தால் நமக்கு எல்லாருமே நம்முடையவர்கள்.
எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தான்னு எல்லாருமே நம்மளுடையவர்கள். கிரிக்கெட்டில் நான் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ நான் என்ன ஆகிட்டேன், நான் லிமிட்டடில் வந்துட்டேன். எல்லாருமே நம்முடையவர்கள். முழு உலகமும் நம்மளுடையது. நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய சகோதரர். பாய் பாய். ஆக்சுவலி பரந்தாம வாசிகள் எல்லாருமே. இந்த மாதிரி உணர்வு வந்தால் தான் அங்கே விஸ்வ கல்யாணக்காரி. ஆக்சுவலி பிகே பிராமா குமார் குமாரிகள் பிராமணர்கள் மட்டும்தான் நம்ம உயர்ந்தவங்க, அவங்க தான் நம்முடையவங்க, மீதியில் அஞ்ஞானிகள் வெளியே உள்ளவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா அது விஸ்வ கல்யாணக்காரி கிடையாது. எல்லாருமே நம்முடையவங்க. ஞானி அஞ்ஞானி அப்படிங்கிற சப்தத்தையும் கடந்து நம்ம போகக்கூடிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தைகள் கூட, இந்த விஷயம் கூட நம்மளை சில நேரத்தில் கட்டி போட்டுருது. பிராமண உலகம் அப்படிங்கிற நினைக்கிற போது கூட சில நேரம் எல்லைக்குட்பட்ட நிலையில் நம்ம வந்துடுறோம். ஞானி அஞ்ஞானிங்கிறத ரெண்டு நம்ம பிரிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய சிந்தனைகள் பறந்து விரிந்ததாக இல்லை, லிமிட்டடில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஞானி அஞ்ஞானி அப்படிங்கிற வித்தியாசம் நமக்குள்ளே வரக்கூடாது ஒரு பொழுதும். எல்லாருமே ஆத்மாக்கள், நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள், நம்மளுடைய ஒரு வீட்டிலேருந்து வந்த ஒரு தாயின் மக்கள், ஒரு சிவத்தாயின் மக்கள் நாம். அதனால் எல்லாத்தையும் கடந்த நிலையில் போனால் தான் விஸ்வ கல்யாணக்காரி. இல்லைன்னா எல்லைக்குட்பட்ட ஃபரிஸ்தா ஆயிடுறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஃபரிஸ்தாவாகணும். புரிந்ததா? ஃபரிஸ்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட திருஷ்டி இருக்கணும். ஃபரிஸ்தா எப்போவுமே காட்டுவாங்களா, பூமிக்கு மேலே தான் சுற்றிட்டு இருக்கோம். முழு பூமியுமே அதுக்கு தன்னுடையது. முழு பூமிக்குமே அவங்க சேவை பண்ணுவாங்க, முழு உலகத்துக்குமே. எல்லைக்குட்பட்ட ஒரு சென்று, ஒரு இந்தியா, ஒரு தமிழ்நாடு அப்படி கிடையாது. எல்லாருமே என்னுடையவர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட திருஷ்டி, எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி. நம்மளுடைய விருத்தி கூட எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். பாபா என்ன சொல்கிறார், கருப்புக்கு கறிக்கட்டையை போல இருக்கிறவங்களா இருந்தால் கூட, கறிக்கட்டையிலேருந்து தானே வைரம் வருது. அவங்களையும் என்னவா பார்க்கணும், டைமண்டாக பார்க்கணும், இந்த வைரமாக பார்க்கணும். அவங்களையும் ஃபரிஸ்தாவாக பாருங்கள். பகவானுடைய மகா வாக்கியம் இது. கறிக்கட்டை போல் இருந்தால் கூட அவங்களையும் நம்ம வைரமாக பார்க்கணும், ஃபரிஸ்தாவாக பார்க்கணும். முகத்தில் கருப்பாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே கருப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எல்லைக்குட்பட்ட. முகத்தை மட்டும் பார்த்தா கூட எல்லைக்குட்பட்டதில் வந்துட்டோம். அதனால் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஃபரிஸ்தாக்கள். நம்ம ஃபரிஸ்தா அப்படிங்கிற பார்வையில் பார்க்கணும். அச்சா. ஓம் சாந்தி. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாபதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.
ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர் தூய தனித்தன்மையில் கொண்டவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா நான் ஒரு ஃபரிஸ்தா ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை நான் ஒரு ஃபரிஸ்தா ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர் ஆளும் சக்தியின் ரூபமானவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா ஒளிக்கோபுரமாக இருப்பவர் உலமை இல்லமாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா முழுமையாக தூயவர் முழுமையாக தெளிவானவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான்